ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த டிசைன் கண்டிப்பாக வந்து தீபாவளி டைம் வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நெக்கோட அகலம் வந்து எனக்கு வந்து ஹைட்டு வந்து 8.5 இன்ச் வருது. அது போக எக்ஸ்ட்ரா 4 இன்ச் வந்து நான் எடுத்துகிட்டு அதை இதழ் வடிவமாக நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் உள் பக்கமும் ஒரு ஹார்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிருக்கேன். நீங்கள் இதே ஷேப் தான் வரையணும்னு கிடையாது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வரையலாம். ரவுண்ட் ஷேப்லனாலும் இந்த டிசைன் வந்து வைக்கலாம். நான் வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுமே சேர்த்து தான் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த மீதி பீஸை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, இது வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் நம்மளோட லைனிங்கும் சேர்த்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அந்த சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிசைன் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிசிறு எல்லாமே உள்ளே போயிடும். எப்போவுமே ஒரு டிசைன் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டிசைன் வந்து ட்ரை பண்ணுற போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. சாரீலேருந்து நம்ம வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாமா இல்லை எக்ஸ்ட்ரா கிளாத் வாங்கணுமா அப்படிங்கிறத கஸ்டமர்கிட்ட வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை கஸ்டமர்கிட்ட கேட்டுகிட்டே பண்ணுங்கள். இந்த கஸ்டமர் வந்து எனக்கு சாரீலேருந்து கட் பண்ணிக்கோங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நான் கட் பண்ணுறேன். இதை வந்து நான் சுற்றி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கீழேயுமே தையல் போட்டுட்டு நான் வந்து நல்லா நெக்கு சைடு ஃபுல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் அந்த எண்டில் வந்து நமக்கு அந்த வளைவுலாம் கரெக்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து விட்டு நமக்கு வந்து தைக்கணும். நமக்கு லைனிங் வந்து வெளியில் தெரியாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு அந்த ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி தைச்சி எடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுற்றி தையல் போட்டு எடுக்கணும். இது வந்து இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் தான் நம்ம தையல் போட்டுட்ருக்கோம். இந்த டிசைனில் வந்து நம்ம தையல் போட்டு முடிச்சுட்டு நெக்கில் வந்து ஸ்டோன் வச்சு தைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வைக்கணும்னு தோணுது அப்படின்னாலும் வைக்கலாம். இல்லை வந்து லேஸ் வச்சு தைக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நம்ம ஒவ்வொரு டிசைனை வச்சு நம்ம வேறு டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். அதனால் நீங்கள் இந்த டிசைன் இப்படியே தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு ஐடியா தான். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி மாற்றணுமோ அப்படி வந்து மாற்றி தைச்சிக்கலாம். தைக்கிற மெத்தட் வந்து இதே மாதிரி தான் வரும். நம்ம கீழே வந்து மடிச்சு விடுறதுக்கு 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே நான் தையல் போட்டு எடுக்கிறேன். இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் எல்லாமே நான் தைச்சி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சாரியில் வந்து கிளாத் கட் பண்ண போகிறோம். நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீளமாக கட் பண்ணி எடுக்கணும். நமக்கு இந்த அகலம் தேவைப்படுது, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 8 இன்ச் கிட்ட இருக்குது. நான் இதை வந்து சாரிலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தைக்க போகிறேன். நான் மேலேயும் கீழேயுமே மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம நீளமாக கட் பண்ணும்போது கரெக்டான அளவில் கட் பண்ணணும். அதனால் நான் சாரிலேருந்து கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து கிளாத் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இதே கலர் கிளாத் வந்து வெளியில் வாங்கிக்கலாம். நம்ம சில்க் காட்டன் வாங்கினோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சில்க் காட்டனில் தான் அந்த கரெக்டான கலர் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் அது வந்து ஒரு 1/4 மீட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சென்ட்ரு எந்த இடம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து மடக்கி தையல் போட போகிறோம். இது வந்து நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு மடிப்பும் வந்து கரெக்டான அளவில் இருக்கணும். ஒவ்வொரு மடிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு தையல் போடும்போதே நமக்கு வந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த மடிப்பு 1/2 இன்ச்சுக்கு தான் மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரே ஷேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டைம் எவ்வளோ ஆகுது அதை பொறுத்து தான் நம்ம வந்து டிசைனுக்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து வைக்கணும். நிறைய பேருக்கு என்ன டிசைனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறதுன்னு தெரிலக்கா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது என்னென்னா நம்ம வந்து அந்த டிசைன் மட்டும் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு வந்து டிசைன் பண்ணதுக்கு அமௌண்ட் வந்து கேட்கணும். இப்போ வந்து நான் சைடு ஓரத்துலேயும் 2 பக்கமே தையல் போட்டு எடுக்கிறேன். இந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய் வாங்குவீங்க அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். இதில் நிறைய பேருக்கு இந்த டிசைன் வந்து தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து இதே மாதிரியே தைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வெளியில் கடையில் கொடுத்து வாங்கினோம் அப்படின்னு இந்த டிசைன் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு 600 700 சார்ஜ் பண்ணிடுவாங்க. நம்ம அந்தளவுக்கு சார்ஜ் பண்ணாட்டியும் கொஞ்சம் வந்து நமக்கு தைக்கிறதுக்கு டைம் எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து போடணும். நீங்கள் இதே பிகினராக இருக்கீங்க, நான் இந்த டிசைனாக ட்ரை பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக பண்ணால் மட்டும்தான் இதில் ஏதாவது சொதப்பல் வரும். அதனால் நான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி இடத்த வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மார்க் பண்ண இடத்த வச்சு நான் வந்து அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். இதில் வந்து நான் லைனிங் வேறு கிளாத் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டிசைனை வந்து மேல் டாப்பில் வச்சு முதல்ல வந்து தையல் போட்டு எடுத்துட்டு மீதி இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு கட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பினோன்னா அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக வரும். அதனால தான் அப்படி பண்ணேன்.
இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அதில் தையல் போட்டு எடுக்கிறோம். இதில் லேஸ் வைக்கணுனாலும் வைக்கலாம், இல்லை அந்த இடத்துல நீங்கள் நெக்கு கிட்ட வந்து பைப்பிங் வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் வைக்கலாம். இதில் வந்து பைப்பிங் பண்ணுற அளவுக்கு நமக்கு கிளாத் வந்து இல்லை, அதனால் பண்ணலை. பைப்பிங் உங்கள் கிளாத் இருக்குது அப்படின்னா பைப்பிங் பண்ணலாம், இல்லை செயின் ஸ்டோன் வைக்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா செயின் ஸ்டோன் வைக்கலாம். எல்லாமே வந்து உங்களோட ஆப்ஷன் தான். நம்மளோட மைண்ட் செட்டில் என்ன தோணுதோ அதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ வந்து நான் நெக்கில் வந்து வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு பீஸ் இருந்துச்சுல, அதை வச்சு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த நெக்கோட இந்த பீஸை ஜாயின் பண்ணுறது தான் நமக்கு வேலை. இது வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணணும். ஒரு சைடு மேலே ஏற்றமும் ஒரு சைடு இறக்கமும் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம பீஸ் வெட்டியிருக்கோம்ல, அந்த பீஸை வந்து மேலே வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு, ஏன்னா நம்ம தையல் வந்து அடித்து திருப்பியிருக்கோம்ல, அந்த 1/4 இன்ச்சை வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்ட்ரு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பின் பண்ண முடிஞ்சா, இப்போ உங்களுக்கு வந்து அப்படியே தைக்க முடியும்னா தைக்கலாம், இல்லை நீங்கள் குண்டு பின் வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைச்சிங்கன்னா உங்களுக்கு நகலாது. நான் வந்து இந்த டிசைன் ஏற்கனவே பண்ணதுனால எனக்கு வந்து அது ஈஸியாக இருந்ததுனால நான் அப்படியே தைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக இல்லை, கொஞ்சம் வந்து நகலுது அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா அந்த இடத்த விட்டு அந்த பீஸ் வந்து நகராது. இந்த ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன டிசைன் வைக்கலாங்கிறத பார்க்கலாம். மீதி இருக்க கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கஸ்டமர் வந்து லேஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. நான் செயின் ஸ்டோன் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்காக நான் செயின் ஸ்டோன் வந்து வாங்கலை, இந்த லேஸ் தான் வைக்க போகிறேன். உங்கள் கஸ்டமர் வந்து செயின் ஸ்டோன் வைக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த செயின் ஸ்டோனே வைங்க. அது இன்னுமே அந்த ப்ளவுஸ்க்கு வந்து லுக்கு நல்லாயிருக்கும். இதுவுமே நல்லா தான் இருக்குது. காப்பர் கலர் ப்ளவுஸ், அதனால் நான் காப்பர் கலரில் வந்து லேஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்பவும் போல் நம்ம ஃப்ரண்ட்டு தச்சு வச்சுருக்கோம்ல, அதை தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணும்போது பயந்துக்கிட்டே ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இது வரைக்கும் நான் டிசைனே இப்போ தச்சதில்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த டிசைன் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டிசைனுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாகவே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறதையுமே நான் கடைசியாக சொல்கிறேன். ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அது நீட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த சைடில் இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையுமே வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் சுற்றி இருக்க தையல் எல்லாத்தையுமே, அந்த துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. கையில் வந்து பார்டர் இருக்கிறதுனால லேஸ் மட்டும் வச்சா போதும், கையில் எந்த டிசைனும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நமக்கு நெக்குக்கு மட்டும்தான் டிசைனு, கைக்கு எந்த டிசைனும் இல்லை. ஃப்ரண்ட்டுக்குமே நம்ம லேஸ் வச்சு தான் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஒரு பக்கம் மட்டும் லேஸ் வைக்க போகிறோம். இந்த லேஸ்க்கான சார்ஜ் வாங்கணும். அது போக அந்த டிசைன் பண்ணதுக்கு நமக்கு அமௌண்ட் வாங்கணும். இதுதான் நமக்கு வேலை. நம்ம லேஸ் வைக்கிறதுக்கு லேஸ் எவ்வளோ சார்ஜ் வருமோ அதுவும் 20 ருபீஸ் வந்து லேஸ் வைக்கிறதுக்கும் வாங்கணும். நான் வந்து இந்த டிசைன் தைக்கிறதுக்கு வந்து 280 ரூபா கூலி மட்டும் வாங்கியிருக்கேன். இது போக லேஸ் வச்சதுக்கு சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 350 ரூபா கிட்ட வந்துச்சு. நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க? நான் வந்து கம்மியாக வாங்குறேனா இல்லை அதிகமாக வாங்குறேனா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 250 ரூபாங்கிறது தையல் கூலி. எப்போவுமே நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம 200 ரூபா வாங்குவோம். இந்த லேஸ் வந்து 30 ருபீஸ் வரும். அது போக நம்ம வந்து 20 ரூபா வந்து அந்த லேஸ் வைக்கிறதுக்கு வாங்கியிருக்கோம். 330 வாங்கியிருக்கேன். இது கம்மியா இல்லை நான் வந்து ஜாஸ்தி வாங்கியிருக்கேனா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாக இருந்தால் எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். நம்ம இது நம்ம கடையில் இந்த டிசைன் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு டபுள் சார்ஜில் வாங்குவாங்க. நம்ம வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். நிறைய பேர் வந்து எனக்கு எந்த ப்ளவுஸ் எப்போ கொடுக்கணும்னு மறந்துடுதுக்கா, நான் வந்து மறந்துடுறேன், ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் ஞாபகம் வருது, அதனால் உங்கள் நோட்டை வந்து கரெக்டாக எனக்கு காமிங்க, நீங்கள் எப்படி எழுதி வச்சுருக்கீங்க காமிங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த வீடியோவும் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவில் நம்ம எப்படி எழுதணுங்கிறத ப்ராப்பராக நான் ஒரு புது பேஜ் எடுத்து எழுதி காமிச்சிருக்கேன். நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். நீங்களுமே அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ வந்து ஒரு ஈவினிங் 6 மணிக்கு வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிகினராக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த டிசைன்லாம் ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து ஒரு டிசைன் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதுக்கு தக்கனதான் எந்த டிசைனுக்குமே நம்ம அமௌண்ட் வாங்கணும். நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை 1 ஹவரில் தைக்கிறோம் அப்படின்னா அந்த டிசைனுக்கு மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுங்கள். இல்லை 1 ஹவர் ஆகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 1 மணி நேரத்தில் நம்ம இன்னொரு ப்ளவுஸ் தைச்சிருவோம். அதுதான் கணக்கு, கேல்குலேஷன் பண்ணுறது டெய்லர்ஸ்லாம். நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அதனால் நான் கம்மியாக வாங்குறேனாலும் அது உங்கள் விருப்பம். ஆனால் எல்லாருக்கிட்டையும் நம்ம அதே மாதிரி வாங்க முடியாது. நம்ம தைச்சதுக்கு நமக்கு தேவையான கூலி வந்து கரெக்டாக வாங்கணும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டான அமௌண்ட் வாங்குங்க. பிகினராக இருக்கவங்களுக்கு ஒரு பயமும் இருக்கும், நம்ம வந்து நிறைய சொல்கிறோமோ, நம்ம வந்து நிறைய அமௌண்ட்டு சொல்லிட்டோன்னு சொல்லிடுவாங்களோ, கஸ்டமர் திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்படாதீங்க. உங்கள் வேலைக்கு எவ்வளோ கூலியோ அதை கரெக்டாக வாங்குங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டும் போது நமக்கு வந்து அது வந்து அன்னைக்கு தைக்கும் போது நீங்கள் இவ்வளோ தானே வாங்கினீங்க, இன்றைக்கி ஏன் இவ்வளோ கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் டிசைன் ப்ளவுஸ்க்கு மட்டும் கரெக்டான அமௌண்ட்டு வந்து வாங்குங்க. ஏன்னா அவங்க ஒரு 4 பேர்கிட்ட
சொல்லி அந்த கஸ்டமர் வருவாங்க. அப்போ நமக்கு வேலை இருக்கும். எனக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் தைக்க தெரியும், என்னால் மாடல் ப்ளவுஸ்லாம் தைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டிசைனும் ட்ரை பண்ணாமலே வந்து எனக்கு வராது, எனக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியாது அப்படின்னு இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நீங்கள் பழக பழக கற்றுக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன தப்பு வரும், நம்ம பிரித்து செய்கிற மாதிரி இருக்கும். போக போக வந்து பழகிரும். ஒரு டிசைன் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், டைம் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். அதனால் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக நிறுத்தி பண்ணுங்கள். அதில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வருது, சின்ன சின்ன மாடல் வந்து நம்ம மாற்றிருக்கலாம்னு தோணுதுன்னா அடுத்த ப்ளவுஸ் வேறு யாருக்காவது தைக்கும்போது நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. எந்த டிசைன் தைக்க ஆரம்பித்தோமோ அந்த டிசைன் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையுமே பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் வந்து எந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து இந்த டிசைன் ஏற்கனவே ஒரு 4-5 பேருக்கு வச்சு கொடுத்துருக்கேன். அவங்க பார்த்துட்டு தான் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.